கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம். ஏசாயா 54:10 சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். நம்ம மேல மனதுருகுகிற கர்த்தர், இரக்கம் பாராட்டுகிற கர்த்தர், அனுக்கிரகத்தை நம்ம மேல வைக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், மலைகள் விலகினா கூட, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தா கூட ஏன் கிருபை உன்னை விட்டு விலகாது. நீங்க ஆண்டவர் நம்மை மகிழ்விப்பதற்காக சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. உலகம் தலைகளா மாறினாலும் நான் உன் கூட இருப்பேன். உலகம் ஒன்றும் இல்லாமல் போனாலும் நான் உன் கூட இருப்பேன். நீ நம்பி இருக்கிற அசைக்க முடியாத ஒன்று என்னை விட்டு அசைந்து போனாலும், என்னை விட்டு கடக்க முடியாத ஒன்று கடந்து போனாலும் நான் உன் கூட இருப்பேன். சில மனிதர்கள் என் கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு நினைக்கலாம். அப்படிப்பட்டவங்களே போனாலும் நான் உன் கூட இருப்பேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அவர் சொல்றாரு பாருங்க, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். என் சமாதானத்தின் உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற சமாதான உடன்படிக்கை உண்டு. அந்த உடன்படிக்கை நிலை பெயராது, மாறாது. நம்மோடே கூட இருந்து கடைசி வரைக்கும் நம்மை நடத்துகிற ஆண்டவர். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். நீங்க கூட இருப்பதற்கு என் ஆண்டவர் கூட இருக்கிறார். நம்ம தனிமையானவர்கள் அல்ல. அவருடைய கிருபை மாறாது, அவருடைய இரக்கம் மாறாது, அவருடைய தன்மைகள் மாறாது. மாறாத ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடப்பிக்கின்ற தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொன்னீரே. வேதனையோடு இருக்கக்கூடிய மக்கள் இந்த வார்த்தையின் மூலமாய் ஆறுதலோடு தன்னை காத்துக்கொள்ள நீர் உதவி செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.